ஹெப்ரேயருக்கு எழுதிய புத்தகம் Hebrews chapter 3. மூன்றாம் அதிகாரம். Hebrews 3. It's a very nice chapter. It consists of 19 verses, but we're not going to completely look at 19 verses. We're just going to look at few important verses. நம்ம எல்லாத்தையும் வாசிக்க போறது இல்ல. அதுல மூணாவது அதிகாரத்துல 1ல இருந்து 19 வரையிலும் இருக்குது. அதுல எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது இல்ல. சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். And today I want to talk about entering God's rest. இன்னைக்கு நம்ம கேட்க போற வசனம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய ஓய்வு. கர்த்தருக்குள்ள ஓய்வு. கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி ஓய்வு எடுக்கிறதுன்றத பத்தி entering God's rest. கர்த்தருக்குள்ள ரெஸ்ட். கர்த்தருக்குள் ஓய்வு. கர்த்தருக்குள்ள எப்படி ஓய்வு எடுக்கிறது? And so, you know, when I say rest, I'm not meaning your afternoon nap and your night sleep. That's not what I mean. ஓய்வுன்னு சொல்லும்போது நம்ம மத்தியான உறக்கமோ இல்ல சும்மா எந்த காரியமும் செய்யாம இருக்கிறது அல்ல. This rest இந்த ஓய்வு is a different rest. இது ரொம்ப வித்தியாசமான ஓய்வு. This rest இந்த ஓய்வு is in the middle of crisis and challenges and stress and strain, you still remain calm and restful. நம்மளுடைய கஷ்டத்திலையும் நம்மளுடைய பாடுகள்லயும் நம்மளுடைய எல்லா வேதனைகளும் மத்தியில இருக்கிறதான ஒரு ஓய்வு. You can sleep, that's good for your body. நம்ம உறங்கலாம், அது நமக்கு சரீரத்துக்கு சரீரத்துக்கு நல்லது. You can sleep, good for the body, good for your physical being. நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. But you can sleep very well. நம்ம நல்ல உறக்கத்தை நம்ம ஆழ்ந்த உறக்கத்தை உறங்கலாம். Listen to me, you can sleep very well. நம்ம நல்ல உறக்கத்தை கொள்ளலாம். But you necessarily might not be restful. நம்ம அது நிச்சயம் கிடையாது நம்ம ஒரு நல்ல ஒரு ஓய்வு எடுத்துக்கிறோம் அப்படின்றது. There are lots of people who sleep well and who are restless. நம்ம நிறைய நேரத்துல நல்ல உறக்கத்தை உறங்கி இருக்கிற மாதிரி தோணும், ஆனா நம்ம நிச்சயமா நல்ல உறக்கத்துல இருந்திருக்க மாட்டோம். So in as much as sleep is good for the physical body, நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உடலுக்கு அந்த ஒரு உறக்கம் முக்கியமோ, rest is important for the spiritual being. நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு ஓய்வு தேவை. Just as how we are physically needing to be very healthy, spiritually also we need to be healthy. நம்ம உடல் ரீதியா எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு அந்த ஒரு ஓய்வு முக்கியமோ அதுபோல நம்மளுடைய ஆத்மாக்கும் முக்கியம். And finding that rest in God is so important. அது நம்ம கர்த்தருக்குள்ள மட்டும் தான் அது கிடைக்கும், அது ரொம்ப முக்கியமானது. Nowhere in the Bible it's mentioned you will be trouble free. Nowhere. பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படல நம்ம கஷ்டம் இல்லாம இருப்போம். If anybody preaches that to you, please don't follow that person. யாராவது உங்களுக்கு அப்படி பிரசங்கம் பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. That's a dangerous person to follow. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். And so God said, in the middle of crisis I will be there with you. நம்ம கஷ்ட காலத்தின் மத்தியில அவர் நம்மளோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். And so I read this very nice portion from a child of God, and she was saying the rest of God is not a rest from work, it is a rest in work. நான் ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை நான் படிச்சேன். அதுல நம்ம ஓய்வு எடுக்கிறது நம்மளுடைய வேலை காரியங்கள்ல இருந்து ஓய்வு இல்ல, நம்ம கர்த்தருக்குள்ள எடுக்கிற ஓய்வு. அதாவது வேலை செய்யற இடத்துல இருந்து நம்ம லீவ் எடுத்து ஓய்வு எடுக்கிறது விட அந்த வேலையிலயும் ஓய்வு எடுக்கிறது அதுதான் கடவுளுடைய ஓய்வு. It is finding rest in work, not finding rest from work. நம்ம வேலையில இருந்து ஓய்வு எடுக்கிறது இல்ல, வேலைக்குள்ள ஓய்வு எடுக்கிறது. Absolutely. It is in the middle of your tiredness, in the middle of your crisis, you find that rest. That's the rest in God. நம்மளுடைய பலஹீனத்திலையும் நம்மளுடைய சுகவீனத்திலையும் எடுக்கிற ஒரு ஓய்வு இருக்கு இல்லீங்களா, அதுதான் நிஜமான ஒரு ஓய்வு. And so it says, it starts off with verse 1 in Hebrews 3. It says, and so dear brothers and sisters who belong to God and are partners with those called to heaven. Belonging to God and partners in God. So ஒன்றாம் வசனத்துல சொல்லப்படுறது என்ன அப்படின்னாக்க நம்ம கர்த்தருக்குள்ள கூடி இருக்கிறதும் பார்ட்னர்ஸ்
belonging to God and partners with God. ஆமா, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதும் அப்புறமா அவரோடு கூட பார்ட்னர்ஷிப்ல இணைந்து இருக்கிறதும் பத்தி பேசுது. You see, here's the practical issue with lots of us Christians. We come to church, listen, we belong to church and we don't yet belong to God. நம்ம ஒரு சபையை சார்ந்து இருக்கிறோம், ஆனா அது கர்த்தருக்குள்ள சார்ந்து இருக்கிறோமான்றதுதான் கேள்வி. How can he try to understand what I'm trying? It's a very very deep question I'm asking us. How can we come to church, belong to church and not belong to God? நம்ம ஒரு சபைக்கு வரோம், அந்த சபையில இருக்கிறோம், ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? சபையில இருக்கிறோம். How can we partner with the church and not partner with God? நம்ம சபைக்கு இணைந்து இருக்கிறோம், ஆனா கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கல அப்படின்ற. I'll give you the best example. If you go to your best friend's house, if you go to that house, நீங்க ஒரு நெருங்கிய நண்பர் வீட்டுக்கு போகும்போது, and you go there and only have a nice conversation and you're kind and respectful only to your friend and you ignore your friend's mother and father there, you know what's going to happen? நீங்க அங்க போயிட்டு உங்க நண்பன் கிட்ட மட்டுமே பேசி, அவங்க கிட்ட மட்டுமே எல்லா காரியங்களையும் பேசிட்டு அவங்கள மட்டுமே மதிச்சா, அங்க சுத்தி இருக்கிறவங்கள உங்க நண்பனுடைய யாராவது சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மரியாதையோ இல்ல அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையோ நம்ம பேசாம வந்தா எப்படி இருக்கும்? The parents are going to tell you, please don't come back and meet my child again. அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடுங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப மரியாதை குறைவா இருக்கும். And this is what is happening in our churches. We come to church, we respect the pastor, we respect the people, we partner, we belong to everybody here except belonging to the boss. நம்ம அதே மாதிரி தான் இங்க சபையிலயுமே, நம்ம சபைக்கு வரோம், சபையில எல்லார்கிட்டயும் பேசுறோம், எல்லாம் பண்றோம், ஆனா வந்து கர்த்தருக்குள்ள நம்ம இணைந்து இல்ல. So if you are trying to understand how do I find that rest and enter into that rest in God, you first need to belong to God and partner with him. நம்ம வந்து இது எப்பறா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு ஓய்வு எடுக்க முடியும், நம்ம எல்லாத்துல இருந்து எப்படி ஒரு ஓய்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா, அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டிய காரியம் நம்ம இணைந்து இருக்கணும், கர்த்தருக்குள்ள இணைந்து இருக்கணும். And so I don't want to completely read all those 19 verses, we won't have time. நம்ம எல்லா 19 வாக்கியங்களையும் நம்ம படிக்க போறது கிடையாது, சில வார்த்தைகளை மட்டும் கவனிக்கலாம். In verse 5 it says, Moses was certainly faithful in God's house as a servant. His work was an illustration of the truth God would reveal later. But Christ, in verse 6 says, but Christ as the Son is in charge of God's entire house. 5வது 6வது வாக்கியத்துல மோசஸ் எப்படி எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தாரு, கர்த்தருக்குள்ள இணைந்து இருந்தாருன்றத பத்தி பேசுது. அது யாராவது தமிழ்ல வாசிக்கணும்னா வாசிக்கலாம். 6ஆம் வசனம் போட்டிருக்கு, Christ as the Son is in charge of God's entire house and home. கர்த்தர் வந்து verse 6, கர்த்தர் வந்து அவருடைய வீட்ல முழுவதுமாய் இருந்தாரு அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா அந்த வசனத்தை? 7வது வசனம் வாசிங்க. Read verse 7. Yes, verse 7. 7ஆம் வசனம் பா. 7ஆம் வசனம். Okay, in verse 7 it says, today, sorry 8 verse. Can you 6? Okay, 7. Read 7 also. Okay. It says today, not yesterday. Don't worry about tomorrow. You see, the very interesting thing about our God, who we all serve and worship, is a God of today. நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற, நம்ம என்ன மாதிரியான கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம்னா, அவர் இன்னைக்கு உள்ள காரியத்தை பத்தி பேசுகிற, இன்னைக்கு உள்ளதை மட்டும், இன்னைக்கான கர்த்தரா இருக்கிறார். Sometimes we say, oh God, sorry, yesterday I couldn't make you happy.
நம்ம சில நேரத்துல சொல்றோம், கர்த்தரே நான் நேத்து பண்ண காரியத்துல நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன் And நேத்து. sometimes we go on and say, oh God, day after tomorrow I want to do this for you, but I'm very busy, I have to go to work. மற்ற நாள் எனக்கு உங்களுக்காக இது செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்கு, ஆனா என்னால செய்ய முடியாது, எனக்கு வேலை இருக்கு. The Holy Spirit is saying, today, not yesterday and tomorrow or next week. It says, what are you doing today? பரிசுத்த ஆவியானவர் சொல்றது இன்று, இன்னைக்கு என்ன செய்ய போறோம். If you hear his voice today, not if you heard his voice yesterday, அவருடைய குரலை இன்னைக்கு கேட்கணும். நேத்துக்கு கேட்டதோ மத்த நாள் கேட்கறதோ அல்ல, இன்னைக்கு கேட்கணும். it says when you hear a voice today, his voice today, don't harden your heart. இன்னைக்கு அவருடைய குரலை கேட்கும்போது நம்ம இருதயத்தை கடினமா வைக்காமல் நம்ம அவருடைய குரலை கேட்கும்படிக்கா வைக்கும்படிக்கா சொல்லுது. How do we hear God's voice? நம்ம கர்த்தருடைய குரலை எப்படி கேட்க முடியும்? Is it only through the pastor? வெறும் பாஸ்டரால மட்டும்தானா? Last Sunday I was saying, it doesn't matter if the pastor's not there, the cow will come and speak to everybody, or the dog will speak to everybody. We don't need the pastor to speak to everybody. போன வாரம் வார்த்தை சொல்லும்போது சொன்னேன், பாஸ்டர் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது, கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசலாம். If you hear the voice of God in your heart and spirit, don't harden your heart and rebel. கர்த்தருடைய குரலை கேட்கும்போது, அவருடைய வாக்கியம் அவர் நம்மளோடு கூட பேசும்போது நம்மளுடைய இருதயம் கடினமா இருக்க கூடாது. And then in the next many verses God is saying that the Israelites, no matter what miracles I did for them, no matter what signs and wonders I did for them, they were never thankful and they were always grumbling and murmuring. எல்லா வாக்கியத்திலயும் இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ கர்த்தர் அதிசயமும் அற்புதமும் செஞ்சாலுமே அவங்க இருதயம் எப்பயுமே கர்த்தருக்கு நன்றி உள்ளதா இல்லவே இல்ல. In verse 9 it says, there your ancestors were in the wilderness. There your ancestors tested and tried my patience. God is telling, they tested and tried my patience. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய பொறுமையை சோதிச்சு பார்த்தாங்க அப்படின்னு. Yes, and they said, even though they saw miracles, God saying, I did miracle after miracle after miracle, they saw all these and still were stubborn. கர்த்தர் சொல்றாரு, நான் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறேன், அதை பார்த்திருக்காங்க, அவங்க கண்ணார அந்த அற்புதங்களை எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க, ஆனாலும் அவங்களுடைய ஹிருதயம் ஏற்றுக்கொள்ளப்படாததா இருந்தது. And the last part of verse 10, God says, they refuse to do what I tell them to. சோ 10வது வசனத்துல சொல்றது, நான் என்ன சொன்னனோ அதை செய்யாதபடிக்கு அவங்க அவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்போட இருந்தாங்க அப்படின்னு. Guys, listen to me very carefully. Listen to me very carefully. Everywhere I've gone, across the country, across the world, நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கேன். It surprises me and intrigues me to find that when the pastor tells the church something, the church will do it immediately. எனக்கு அதுல ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்டர் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா உடனே கீழ்ப்படிஞ்சு அதை செய்யறோம். They won't even ask why pastor you're telling that, they'll do it. எதுக்காக செய்யறோம்னு கூட கேக்குறது இல்ல, ஆனா நம்ம செய்யறோம். That much of respect and honor for a mere human being who's just taking care of a church. ஒரு சாதாரண சபையை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சபை மனிதனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Here the creator of the world and every part of humanity is saying they refused to obey, and what I wanted them to do, they never listened to me. இங்க வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் சொல்றாரு, ஆனா அவருக்கு கீழ்ப்படியாம இருக்காங்க. We have no problem to question the pastor and do what the pastor says, but we have 101 questions. Why should I obey God? நம்ம ஒரு பாஸ்டரான ஒரு மனிதன் கிட்ட நம்ம கேள்வி கேக்குறது இல்ல, இது எதுக்கு செய்யணும் என்னத்துக்கு செய்யணும், ஆனா கர்த்தர் கிட்ட நிறைய கேள்வி கேக்குறோம். And so in verse 11 God says, so in my anger I took an oath, they will never enter my place of rest. Not never enter heaven, not about entering heaven or hell. It says they will never, because I'm so broken and angry, I'm not going to allow them to enter my place of rest. So கர்த்தர் கோபம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, இதுக்கு மேல்பட்டு நீ என்னுடைய ஓய்வை நீ அனுபவிக்க மாட்ட, அதுல நீ
பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. பங்கு பெற மாட்ட. பங்கு பெற You will not மாட்ட. partner in my rest. You will not be invited into my rest. Church, this is a very dangerous statement for God to make. It's very ரொம்ப, dangerous. என்ன சொல்றது, கர்த்தரை கோவப்படுத்துகிறது வந்து ரொம்ப பயங்கரமான காரியம். Have you ever heard any of your parents or your relatives tell you, because you're not obeying me, all the property is not going to come to you? Have you heard that statement? நம்ம வந்து நம்மளோட சொந்த பந்தத்திலே ஆகட்டும், இல்ல நம்ம பெரியவங்களாகட்டும், நம்ம பெற்றோர்கள் கூட ஆகட்டும், என்ன கீழ்ப்படியில அப்படின்னா இந்த சொத்துலயோ இல்ல எதுலயுமே உனக்கு பங்கு கிடைக்காது, இந்த வார்த்தையை நம்ம எப்பயுமே கேட்டிருக்கோம் இல்லையா? That itself we shiver. அதுக்கே நம்மளுக்கு ஒரு பயம் வந்து அந்த பயத்தினால நம்ம Oh my கீழ்ப்படிவோம். God, my car, the bike, house is not going to come to me if I don't obey mom and dad. நான் வந்து கீழ்ப்படியிலன்னா இன்னைக்கு எதுவுமே எனக்கு கிடைக்க போறது இல்ல ஃபியூச்சர்லன்ற ஒரு பயம் வரும். We have so much of fear not to lose the house for us. நம்மளுக்கு எவ்வளவு பயம் இருக்குன்னா ஒரு வீட கூட நம்மளால விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு பயம் And இருக்கும். we don't have half that fear that we are not going to enter God's rest. நம்மளுக்கு அதுல பாதி பயம் கூட இல்ல, நம்ம கர்த்தர் உடைய ஓய்வுல நம்ம பங்கு பெற போறது. Verse 12 says, verse 12, be careful then, dear brothers and sisters, make sure that your own hearts are not evil and unbelieving, turning you away from the living God. Your hearts cannot be evil and unbelieving. Your heart matters. நம்ம இருதயம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து கர்த்தருடைய என்ன சொல்றது, அவருடைய குரலை கேட்டு அவரு சொல்றதை கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியமான. கர்த்தர்ல இருந்து விலகி போறது. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்ற, உஷாரா இருக்கணும். நம்ம அதுல இருந்து விலகி போகாதபடிக்கு நம்மள பாதுகாத்து கொள்ளணும். When our heart is evil and we are unbelieving, it says we will turn away from God. நம்மளுடைய இருதயத்துல சுத்தம் இல்ல அப்படின்னா நம்ம கர்த்தர்ல இருந்து நம்ம பின்வாங்கி அவருக்கு மறைவா நம்ம போயிடுவோம். I love this 13th verse. It says, you must warn each other every day, while it is still today. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். அது வந்து நாளைக்கு இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இன்னைக்கு கொடுக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் எச்சரிக்கணும். ஒரு நாள் நம்ம ஒருத்தர் எச்சரிக்கணும். We warn. It never says tell. It says warn. சும்மா சொல்றதுக்காக சொல்லல, சொல்லுன்னு சொல்லல, எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அது warn them that today is the day. அதுவும் இன்றைக்கே சொல்லணும். That's the important aspect. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். Because God's always a God of chances. So it says, warn everybody every day while it is still today, so that none of you will be deceived by sin and hardened against God. We cannot be hardened against God. Being hardened to one another itself is a problem. நம்ம இருதயத்தை வந்து நம்ம அழுத்தமா வச்சுக்க கூடாது. நம்ம எப்பயுமே வந்து கர்த்தருக்கு ஆயத்தமா இருக்கும்படியா வச்சுக்கணும். நம்ம இருதயம் வந்து கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் தொடர்பும் அந்த ஐக்கியம் எப்படி வரப்போகுது? If we have a hard heart like stone with one another, what kind of a fellowship and relationship and friendship are we going to have? And so it's important that our hearts don't get hardened towards God. So அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்மளுடைய இருதயம் வந்து அழுத்தமா இருக்க கூடாது. And it says for verse 14, for if we are faithful to the end, trusting God just as firmly as when we first believed, we will share in all that belongs to Christ. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோடு நம்ம இருக்கும்போது கர்த்தருக்கு சார்ந்ததான எல்லா இதுலயுமே நம்மளால பங்கு பெற முடியும். And let's go to verse 16. It says, and who was it who rebelled against God? Who rebelled against God? யாரு கர்த்தருக்கு விரோதமாய் போனது? Even though they heard his voice. It's talking about the Israelites. Even though they heard his voice, who was it that hardened their hearts towards God? Wasn't it the people Moses led out of Egypt? Wasn't it them only? It was not some people who didn't know God. It was not the heathens. It was God's own people who heard his voice, saw the miracles. They are the ones that hardened their hearts.
சோ கர்த்தர் யார குறித்து சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான். எகிப்துல இருந்து அவரை விடுவித்து கொண்டு வந்து காப்பாத்தி கொண்டு வந்தாலுமே, அவர் செய்த கிரியைகளை எல்லாவற்றையும் பார்த்தாலுமே இன்னமும் மனம் திரும்பாம அவருக்கு விருத்தமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. So basically what the Bible is trying to tell us is the people inside the house are the enemies of the house. சோ இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பைபிள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மளே தான் எதிரிகள், விரோதிகளா இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் விரோதிகளா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி அங்கிள் விரோதி இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள யாரா இருக்கிறோம் அவங்க தான் உன்னை வந்து அடிப்பாங்க, அவங்க வந்து குறை சொல்லுவாங்க, அவங்க தான் தப்பா சொல்லுவாங்க உன்னை பத்தி. வெளிய இருக்கிறவங்கள நல்லா இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, what is God trying to say is, inside the church, the people who know God, the Israelites who saw me, who knew me, who heard me, who saw the miracles, they are the ones that rebelled against me. கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை நன்றாக தெரிந்தவர்கள் தான் கர்த்தருக்கு விருத்தமாய் இருக்கிறாங்க. What's the moral of the story for this particular verse? What's the moral of the story? The moral of the story is, don't think if you come to church you know God. நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்றது என்ன அப்படின்னா, நம்ம சபைக்கு வந்துட்டா நம்ம கர்த்தரை பத்தி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. சபைக்கு நம்ம சண்டே வரோம், வருஷம் வரோம், நாங்க சபை வந்துட்டு இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், விடாம நாங்க வரோம், அதனாலதான் எங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். No, you don't know God. Doesn't mean if you come to church that you know God. You can come to church and look at the TV and the tube light and the colored light and go back, and you will never know God all your life. நம்ம சபைக்குள்ள வந்துட்டு எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு போலாம். இங்க இருக்கிற லைட் ஆகட்டும், இங்க இருக்கிற எல்லா சவுண்ட் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு போறதுனால நமக்கு கர்த்தரை பற்றி தெரியும்ன்றது முடிவு கிடையாது. God saying all the Israelites, they saw my miracles, they felt my presence, they heard my voice, and still they didn't know me. கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய குரலை கேட்டிருக்காங்க, அவர் செய்த எல்லா கிரியைகளையும் அனுபவிச்சிருக்காங்க, ஆனாலுமே அவங்களுக்கு எதிர்ப்பாதான் இருந்தார். Now I'll tell you why that happened. I'll tell you why they were like that, and I'll tell you why we are also like them. ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க, அது மாதிரி இப்போ நம்மளுமே அப்படிதான் இருக்கும். Now go back to the verse 1 of 3. What did I start off with when we started the verse? It says belonging to God and partnering with God. நம்ம ஆரம்பத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்குள்ள இருக்கிறதும் கர்த்தருக்குள்ள பங்கு பெறுகிறத பத்தி நம்ம பேசணும். So the Israelites, not all the Israelites, but many of the Israelites, the reason why they rebelled against God is because they never even belonged to God, they never even partnered with God. That's why they rebelled against God. இதுல இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமா இருந்தாங்கன்னா, கர்த்தருக்குள்ள இருக்கவும் இல்ல, அவர் கூட பங்கு பெறவும் இல்ல. So you can come to the church, நம்ம சபைக்கு வரலாம், you can participate in the potluck and the ministries of the church, நம்ம எல்லா உணவு காரியங்களே ஆகட்டும், மத்தவங்களோட பேசுவதிலே ஆகட்டும் நம்ம பங்கு பெறலாம். You can be very close to each other in the church, நம்ம எல்லார் கூடயும் ரொம்ப நெருங்கிய பழக்கத்தோடு இருக்கலாம், and you can still not belong to God and partner with him. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள பங்கு பெற்றுக்கோமான்றது சந்தேகம்தான். That's where we miss the bus. அதுல தான் நம்ம வந்து என்ன சொல்றது, பஸ் விட்டுருவோம். பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு பஸ் வரும்போது அந்த பஸ்ல ஏறாம அப்படியே போறது நம்ம பார்த்துருவோம். பஸ்ஸே போயிடும், நாங்க அப்படிதான் அங்கதான் இருப்போம். There's another phrase in English. It says catching the bull by the tail. Okay, let me try to do that. Catching the bull by the tail is மாடை வந்து கரெக்டான இடத்துல பிடிக்காம மாடுடைய வாலை வந்து பிடிக்கிறோம். மாடை பிடிக்கிறத விட மாட்டுடைய வாலை பிடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு வாலை பிடிச்சா என்ன தெரியுமா ஆகும்? அவ்வளவுதான் வரும், மூஞ்சிலே அப்படியே ஒரு எட்டி கொடுக்கும். மாடை வந்து கழுத்துல பிடிக்கணும், வாலை பிடிக்கூடாது. So you can't catch the bull by its tail, you'll get a kick in your face. Okay, so sometimes we come to church thinking we know God, but we end up catching the bull by its tail. நம்ம சபைக்கு வரோம், நம்ம சபைக்குள்ள வரதுனால நம்மளுக்கு கர்த்தரை தெரியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மை கிடையாது. And it says, who made God angry for 40 years? Wasn't it the people who sinned, whose corpses lay in the wilderness? For 40 years, who made God angry? Not the people who didn't know God. The people who knew God made him angry. 40 வருஷம் கர்த்தரை கோபத்துக்குள்ள ஆக்குனது யாரு?
கர்த்தரை தெரிஞ்சவங்க, கர்த்தரை உணர்ந்தவங்க, அவங்க தான் அந்த கோபத்துக்குள்ள கர்த்தரை உள்ளாக்குனது. What is the difference between the Israelites in the desert and the people in the church today? What's the difference? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், நம்ம பழைய அதிகாரத்துல நம்ம படிக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வனாந்தரத்துல இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கும் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவங்க வனாந்தரத்துல இருந்தாங்க, நாங்க கோயிலுக்குள்ள இருக்கோம். ஆனா ஆட்டிடியூட், பிஹேவியர், மனசு எல்லாம் அப்படிதான் இருக்குது. We are same in behavior. They were in the desert, we are in the church, we're behaving the same way. Rebellious, sinful and arrogant. That's the same. It's nothing different. Nothing changed. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல இருந்தாங்க அந்த காலத்துல. அவங்களும் அதே மாதிரி தான் கர்த்தருக்கு எதிர்ப்பா அகங்காரத்தோடும் கீழ்ப்படிதல் இல்லாம இருந்தாங்க. இப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கோம். அதனால நம்மளுக்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. And in verse 18 it says, and to whom was God speaking when he took an oath that they would never enter his rest? Who was he talking about? யார பத்தி இங்க பேசப்படுது? யாரு கர்த்தர் வந்து எப்படி அந்த ஒரு ப்ராமிஸ் வந்து பண்றாங்க? வந்து நீங்க என்னுடைய ஓய்வுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு யாருக்கு சொல்றாங்க? Who? He's talking about the people who know God. He's talking about the church who think they know God. அவர் வந்து நம்மள பத்தி தான், நம்ம கர்த்தரை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற நம்மளுக்கிட்ட தான் வந்து பேசுறாரு. So basically what God's trying to help us understand is, you're coming, you're hearing the message, you're worshiping, you're reading the Bible, you're going for conferences, you're going for prayer meetings, you're going for fasting and prayer, you're doing all these things and you still don't know me because you don't belong to me and you don't partner with me. So நம்ம நிறைய காரியங்களை பண்றோம், ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றோம், நிறைய கூட்டங்கள்ல கலந்து கொள்கிறோம், நிறைய பண்ணாலுமே கர்த்தரை நம்ம உண்மையா தெரிஞ்சு கொண்டு இல்ல அவருடைய ஓய்வுல நம்ம பங்கு பெறலனா அர்த்தமே இல்ல. The verse 19 summarizes it very simply. It's the last verse. It says, so we see that because of their unbelief, I would add stubbornness and arrogance also to that unbelief. And because of their unbelief, they were not able to enter his rest. நம்ம இதுல கடைசி வார்த்தையில சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்க, நம்ம கர்த்தருக்குள்ள கர்த்தரை நம்பாம அவர் செய்த கிரியைகளை ஒண்ணுமே அறியாத மாதிரி நம்ம இருக்கிறதுனால அவருடைய இதுல பங்கு பெறறதுக்கு, ஓய்வுல பங்கு பெறறதுக்கு நம்ம If you want rest in God, நம்மளுக்கு கர்த்தருக்குள்ள ஒரு ஓய்வு தேவைன்னா, you need to be able to partner with God and belong to God. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணும், பிளஸ் அவர் கூட பங்கு பெறணும். Sometimes I hear people saying, I'm taking 3 days leave from office to rest and be peaceful. நான் நிறைய நேரத்துல கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, நான் வேலையில இருந்து ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. You just wasted your leave. நம்ம வெறும் அந்த லீவ் 3 நாள் லீவை வேஸ்ட் பண்ணிருக்கோம். And by the way, 3 times you take that, your leave is over for the year. 3 times you take 3 days, you're over for the year, your quota is over. நம்ம 3 வாட்டி அந்த மாதிரி 3 லீவ் எடுத்தோம்னா நம்மளுடைய அந்த வருஷத்துக்கான லீவே குறைஞ்சு போயிடும். The next time you take another 3 days, loss of pay. நம்ம அடுத்த 3 நாள் லீவ் எடுக்கும்போது அது நம்மளுக்கு கொடுக்கப்படுற இதுல இருந்து கட் ஆகும், சாலரியில இருந்து கட் ஆகும். Yesterday's newspaper I was reading, there's a big problem between companies and the government about women. They're giving special leave to women who are having menstrual issues. So you can take extra leave. In a month, 2 days you can take leave. Women who are having their periods can take 2 days leave every month according to the government's new rule. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ரூல் வந்திருக்கிறது என்னதுன்னா, பெண்களுக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுக்கப்படும். அவங்களுக்கு அந்த மென்சுவல் பீரியட் இருக்கிற அந்த டைம்ல அவங்க 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம். அது ஒரு விவாதமா மாறி இருக்கு. So what the government is telling, this is the rule. Now what the companies are saying is, hereafter we don't want to hire women, we'll hire only men. So corporate companies என்ன சொல்லுதுன்னா, நாங்க பெண்களையே நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க ஆண்களையே எடுத்துக்கிறோம். Because if we take 50 women in the company and 50 take 2 days leave every day, that's 100 days of leave gone from the company. Who's going to come and work in the company if 50 women take 2 days leave every day? So you see the issues? Well, this is off subject, but I'm saying, even if you're a woman and they say you have leave or you don't have leave, you rest in God. You don't have to take leave for your menstrual cycles. You don't have to take leave for your
You rest in God. I'm trying to make that point here. I'm not trying to advertise what the government and what the companies are doing. I'm just saying whether they give you or they don't give you, you be restful in God. You can have the most horrible headache in office and still stay restful in God with your headache. நம்ம இதுல வந்து இந்த உதாரணமா தான் இது எடுத்தனே தவிர்த்து இது இது நம்மளுக்கு முக்கியமானது இல்ல. நம்மளுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு ஓய்வு. நம்ம எல்லா வேலையிலயும் நம்ம படிக்கும் போதாகட்டும் வேலை செய்யறதுலயும் ஆகட்டும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதன் மத்தியிலும் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இதுல தெரியும். In the last few days, the whole of India and the whole of the world is not at rest because there's no gas available. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா கேஸ் பிரச்சனை தான். சிலிண்டர் இல்லன்றது தான். I'm going to send this message to all the people who are worried about gas. நான் இந்த மெசேஜ் வந்து யாரெல்லாம் அந்த சிலிண்டரை பத்தி கவலையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போறேன். Be restful in God. கர்த்தருக்குள்ள ஓய்வெடுங்க. You will have your food, don't worry. உங்களுக்கு தேவையான அன்றன்று மன்னாவை கர்த்தரால் கொடுக்கப்படும். Gas is not the only source that's going to give you food. சிலிண்டர் மட்டுமே இல்ல நம்மளுக்கு சாப்பாடு போட போறது. God is our biggest cylinder on top. கர்த்தர் தான் பெரியவரா இருக்கிறார். If you see the big cylinder, you won't worry about the small cylinder. நம்ம அவரை பத்தி யோசிக்கும்போது இந்த சின்ன சிலிண்டரை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. You know in Matthew, let me finish it. In Matthew, very beautifully, Jesus says, why you bother about food and clothing and this? Look at the lilies, look at the birds. Am I not taking care of all these things who don't have a job, don't have a house, don't have a salary and don't have any education? They're all taken care of. You people of little faith, why you bother about pants, shirt and food, man? What's your problem? மத்தாயு சுவார்த்தையில சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அங்க கர்த்தர் வந்து எப்படி சொல்றாரு, நான் வந்து பறவைகளையும் பட்சிகளையும் எல்லாவற்றையும் போஷிக்க வல்லவரா இருக்கும்போது உங்களை போஷிக்க மாட்டேனோ இல்லையா, உங்களை காத்துக்கொள்ள மாட்டேனோ? எதுக்கு நம்ம வந்து எல்லாத்த குறிச்சும் எல்லாத்துலயும் ஒரு டென்ஷன் கவலையோடு இருக்கிறோம்? It says Solomon in all his glory didn't look as good as the flowers and the lilies. Solomon was one of the greatest guys. So even Solomon didn't look as good as these lilies that I created and I made look good. Why are you bothered about your pant and your food and your rent? Why are you bothered? Find your rest in God and God will do the rest for you. Amen. So கர்த்தருக்குள்ள நம்ம ஓய்வு தேடும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வு கொடுப்பாரு. அதுல ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. Absolutely. Just find your rest in God. Believe God, belong to God and partner with God. கர்த்தருக்குள்ள ஓய்வெடுத்து கர்த்தருக்குள்ள பங்கு பெற்று நம்ம வாழணும். Let's all stand.